உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELTS தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு இணைகின்றார். வணக்கம் அரசர்களே. வணக்கம் ராஜாணி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு மனத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சி இலங்கை தீவில் உள்ள அரசியல் நிலவரங்களை பார்ப்போம். முதலில் தமிழர் தாயகத்தில் செம்மணி புதைகுழி தொடர்பாக பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னதாக செம்மணி புதைகுழிக்குள் எத்தனையோ உடலங்களை கொன்று குவித்தார்கள். உயிரோடும் போட்டார்கள், எரித்துவிட்டு கொண்டு வந்து போட்டார்கள். எத்தனையோ விதமாக இந்த கொலைகளை செய்திருக்கிறார்கள். 259க்கும் மேற்பட்ட உடலங்கள் இப்பொழுது அகன்றெடுக்கப்பட்டிருக்கின்றது போல் தெரிகின்றது. இப்பொழுது உள்ள நிலைமை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இது சர்வதேசத்தினுடைய தலையீடு, சர்வதேசம் கண்காணிக்கும் என்றெல்லாம் கூறப்பட்ட அந்த நிலைமைகளை இப்பொழுது காண முடியவில்லை. நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் என்று கூறுவீர்களா? ஏதாவது மூன்றாவது கட்ட அகழ்வு இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இலங்கையின் இரண்டாவது பெரிய மனித புதைகுழி என்று கூறுகிற இந்த செம்மணியில் மூன்றாவது கட்ட அகழ்வு ஆரம்பமாகி 10 நாட்களுக்கு பிறகு இப்போது கிட்டத்தட்ட 259 உயர்ந்திருக்கின்றது அந்த மனித எலும்பு கூடுகள் அங்கு எடுக்கப்பட்டது. அந்த செம்மணி சிந்துபாத் மயானத்தின் புதைகுழியில் இதுவரையில் முதலில் 254 இருந்தது. பிறகு இப்போது மே 6 மற்றும் 7 தேதிகளில் மேலும் 5 எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் இந்த புதைகுழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு வகையான பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட இதுவரையில் 14 வெவ்வேறு தடய பொருட்களும் மீட்கப்பட்டிருப்பதாகவும், அதாவது மீட்கப்பட்ட ஒப்படைக்கப்பட்ட பொருட்கள் 82 தொடக்கம் 96 வரையாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த பணிக்கு இலங்கை அரசு 2.1 மில்லியன் ரூபாய்கள் வழங்கி இருப்பதாகவும், ஆனால் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இது தொடர்ச்சியாக அகலப்படுகின்றன. ஆனால் ஆதாரங்கள் எவ்வாறு சேகரிக்கப்படுகின்றன, இது தொடர்பாக நாங்கள் முன்னரே பேசியிருந்தோம். அதாவது இங்கு எடுக்கப்படுகின்ற உடலங்கள் ஆய்வு செய்யப்பட வேண்டும், அதில் அடையாளம் காணப்பட வேண்டும், அடையாளம் காணப்படுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மொத்தமாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இந்த முழுமையாக எடுக்கப்படாத உடலங்கள் மற்றும் எச்சங்களுடன் உட்படும் போது 28 சிறுவர்கள் உட்பட 376 உடலங்கள் உடல் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட மன்னார் சதோசா மனித புதைகுழிதான் இலங்கையின் மிகப்பெரிய புதைகுழியாக இருக்கின்றது. ஆனால் இது அதற்கு அடுத்ததாக இந்த செம்மணி சிந்துபாத் புதைகுழி இருக்கின்றது. DNA ஆய்வு செய்கின்ற இயந்திரங்கள் வந்திருக்கின்றன. அதை தாங்கள் அதாவது சுங்க திணைக்களத்தில் இருந்து எடுக்க முடியவில்லை என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் அதற்கு என்ன நடந்தது என்று இதுவரையில் தெரியவில்லை. இது எவ்வாறு ஆவணப்படுத்தப்படுகின்றது, இது எவ்வாறு அடையாளம் காணப்பட்டு அங்கு கொல்லப்பட்ட, அதாவது நீதிக்கு புறம்பான படுகொலை என்றுதான் கூறலாம். 95ஆம் ஆண்டு இலங்கை அரசு சந்திரிகா தலைமையிலான இலங்கை அரசு சூரிய கதிர் நடவடிக்கையின் மூலம் யாழ் குடாநாட்டை கைப்பற்றிய பின்னரும் கைப்பற்றிய போதும் இடம்பெற்ற படுகொலைகள் தான் இந்த படுகொலைகள். அது தொடர்பான விசாரணைகள், அதை காண நீதி வழங்கல் எல்லாவற்றையும் இலங்கை அரசு செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. தமிழினத்தை பொறுத்தவரையில் நாங்கள்லாம் இதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். இது ஒரு இனப்படுகொலை என்பதை நிறுவுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். முதலில் அதில் கொல்லப்பட்டவர்களை அடையாளம் காண்பதும், DNA பரிசோதனைகள் மூலம் அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதும், அதன் ஊடாக அந்த விசாரணைகளை முன்னெடுக்க முடியும். அடையாளம் காணப்பட்டால் அவர்கள் எப்போது எங்கு காணாமல் போனவர்கள், யார் எவர் என்ற விவரங்கள் கிடைத்துவிடும். அதற்கு பிறகு அந்த விசாரணைகளும் மிகவும் இலகுவாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிந்து இதுவரையில் அவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்ததாக இல்லை. அரசியல் கட்சிகள் அவ்வப்போது, உங்களுக்கு தெரியும், அணையா விளக்கென்று கூட ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். ஆனால் அதுக்கு பிறகு அவர்கள் அதிலிருந்து கலைந்து போய்விட்டார்கள். புலம்பெயர் தேசத்தில் அவ்வாறான எந்த விதமான ஒரு சலசலப்பும் இல்லை. அவர்கள் வெவ்வேறு நாடுகளில் இருக்கின்ற தேர்தல்கள், வெவ்வேறு பணிகள், அதுகளில் அவர்கள் மூழ்கி இருக்கிறார்களே தவிர தாயகத்தின் நீதி கோரல் அல்லது எமது மக்களுக்கான விடுதலை தொடர்பான
நடவடிக்கைகளில் எந்த விதமான முன்னகர்வும் இல்லை. அடுத்த தடவை அவர்கள் சில சமயங்களில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு கூடும் போது அவர்களை காணக்கூடியதாக இருக்கும். அத்துடன் அவர்கள் கலைந்து சென்று விடுவார்கள். என்னென்று சொன்னால் படிமுறைகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றையும் நாங்கள் கடினமான பணி உண்மையில் ஏனென்றால் ஒருங்கிணைக்க வேண்டும், அதற்கான ஒரு அலுவலகம் அமைக்கப்பட வேண்டும், அது தொடர்பாக ஆய்வு செய்யப்பட வேண்டும், அதை தகவல் திரட்டப்பட வேண்டும், ஆவணப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இவை எல்லாவற்றையும் செய்வதற்கு எதிராக இலங்கை அரசின் அழுத்தங்கள் ஏற்படும். அந்த அழுத்தங்களை மீறி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்போ அந்த உதவிகள் செய்கிறது, அங்கு அபிவிருத்தி செய்கிறவர்கள் எல்லோரையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் வடக்கிலும் செய்கிறோம், கிழக்கிலும் செய்கிறோம், அதுல தெற்கிலும் கொஞ்சத்தை செய்கிறோம் அந்த அப்படி ஒரு, அதாவது அப்பதான் விடுவான் அப்படி ஒரு நிலைமையாகத்தான் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்களே தவிர இருவரும் இங்கு அந்த ஒரு அழுத்தத்தை எதிர்கொண்டு துணிச்சலாக இறங்கி செய்யக்கூடியவர்கள் இல்லை என்பதால் இந்த செம்மணியும் அப்படியே அந்த அகலப்படுகின்ற எலும்புகள் எடுக்கப்படுகின்ற மனித எச்சங்களுடன் ஒரு மங்கி போற ஒரு நிலையாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது பெரிய அளவில் வெளியில் வரவும் இல்லை. இப்ப நீங்கள் வெளியில போய் யார்ட்டும் கேட்டாலும் வெளிநாட்டுக்காரரை என்னென்று தான் கேட்பாங்க. அப்படி என்றால் என்னென்று தான் கேட்பாங்க. அப்படித்தான் எங்களோட விடுதலை போராட்டம் அப்படித்தான். உங்களுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கும் பிரச்சனை இருக்கும் என்று கூட இப்போது திருப்பி கேட்கிறார்கள். ஒரு காலத்தில் விடுதலை புலிகள் என்றால் அதற்குரிய அர்த்தத்தை இங்கே உள்ள டிக்ஷனரிகளிலே போட்டிருந்தார்கள். ஆனால் இப்போது கேட்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் இலங்கையில அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு தொனியில் தான் கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு நாங்கள் இங்கு செய்யும் போது சிங்களவருக்கும் செய்ய வேண்டும், சிங்களவரையும் சேர்த்து பயணிக்க வேண்டும், அவர்களின் அப்படியே போய் கரைந்து விட்ட ஒரு நிலையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், நான் உங்களோட உலக நார்வல் நிகழ்ச்சியில் உரையாடும் பொழுது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. 2023ஆம் ஆண்டு இஸ்ரேல் காசா மீது போர் தொடுத்த பொழுது அங்கே குழந்தைகளை கொன்றார்கள், பெண்களை கொன்றார்கள். நீங்கள் அப்பொழுது கூறியது எனக்கு இன்னும் பசுமையாக நினைவாக இருக்கின்றது என்னவென்றால், ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த இனப்படுகொலையினுடைய ப்ளூ பிரிண்ட் பிளே புக்கை காசா நிலப்பரப்பில் அப்படியே பயன்படுத்தினார்கள் என்று நீங்கள் அப்பொழுது கூறினது 3 ஆண்டுகள் கடந்தும் எனக்கு அது அந்த நினைவு பசுமையாக இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள், இந்த செம்மணி புதைக்குழிக்குள் 28 குழந்தைகளுடைய உடலங்கள் அடையாளம் காணப்பட்ட என்று கூறினீர்கள். இனி உங்களுக்கு தெரியும், இனக்கருவறுப்பு நடைபெற்ற பொழுது 2009ஆம் ஆண்டு இனக்கருவறுப்பு நடைபெற்ற பொழுது எத்தனையோ பெண்களை கொண்டார்கள், வேணுமென்று கொண்டார்கள், வைத்த கிழித்து உள்ளுக்குள் இருந்த சிசுவை கூட அழித்தார்கள் என்ற அந்த விடயங்கள் நீங்கள் கூறியது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இப்படியான இந்த நேரத்தில் நீங்கள் நிற்கிறீர்களா, காசாவில் ஒரு முழுமையான ஒரு இன அழிப்பு நடந்திருக்கின்றது எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி, ஈழத்தமிழர்களுக்கு ஒரு அதாவது ஒரு சைலண்ட் போர், அமைதியான போர், அந்த போர்னூடாக குழந்தைகளை அப்பொழுதே கொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு ஆதாரமாகத்தான் இந்த செம்மணி புதைகுழிக்குள் இருந்து வருகிறது என்ற குழந்தைகள் என்ன செய்தார்கள் உங்களுக்கு? அந்த பாதையில் தான் பயணித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அது வெளிவருகின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதே பாதையில் தான் நான் மீண்டும் நீங்கள் கூறியது போலதான் எங்களில் தான் அது முதலில் பரீட்சித்து பார்க்கப்பட்டது. அப்போதுதான் இந்த அதாவது அதாவது போராட்ட இயக்கங்களை அழிப்பதற்கான ஒரு பறைச்சாத்த முயற்சியாகத்தான் நமது விடுதலை இயக்கத்தின் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. அதில் அவர்கள் இந்தியாவின் துணையுடன் வெற்றி கொண்டார்கள். வெற்றி கொண்டது மட்டுமல்லாது அதை வெளியுலகுக்கு தெரியாதவாறு எவ்வாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்பதிலும் வெற்றி கண்டார்கள். புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அமைப்புகளையோ மக்களையோ ஒன்று சேர விடாமல் அதை வேறு பல பாதைக்கு திசை திருப்பி அவர்களின் நிதி பலத்தையா என்றாலும் சரி, அவர்களுக்கு இடையிலான பிளவுகளை என்றாலும் சரி ஏற்படுத்தி அதை வெற்றிகரமாக முறியடித்து இல்லாது மண்ணோடு மண்ணாக புதைத்தார்கள். அதில் கூடுதலாக தமிழர்களின் பங்களிப்பு தான் பெருமளவு அதில் பங்களிப்பு. ஆனால் அதே நிலைமையைத்தான் அவர்கள் காசாவில் மேற்கொண்டார்கள். ஆனால் அது முடியவில்லை. அங்கு எங்களை பொறுத்தவரையில், காசாவை பொறுத்தவரையில் காசாவுக்காக குரல் கொடுப்பதற்கு ஏனைய அரபு நாடுகள் இருக்கின்ற முஸ்லிம் நாடுகளில் பல UAE போன்ற நாடுகள் இஸ்ரேலுடன் நின்றாலும்
இன்னும் பல நாடுகள் இருக்கின்றன. ஆனால் எங்களுக்கு அப்படியான ஒரு நாட்டின் பலம் கூடி எங்களிடம் பெரிதாக இல்லை என்று சொன்னால், பக்கத்தில் இருந்த இந்தியாவில் கூட இந்தியான்ற மத்திய அரசு தான் இந்த இனப்படுகொலையின் முக்கிய சூத்திரவாதியாக இருக்கின்றது. சரி, அதனை எதிர்த்து தமிழகம் நிற்கும் என்று சொன்னால், தமிழகத்தின் அரசியலுக்கு நாங்கள் புகுந்ததால் அது எங்களுக்கு எதிராக மாறிவிட்டது. அது அடுத்த பிரச்சனையாக முடிந்துவிட்டது. உலகம் எங்கும் இருக்கின்ற ஏனைய தமிழர்களை பொறுத்தவரையில் கூடுதலாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், புலம்பெயர் தேசத்தில் ஏற்பட்ட பிளவுகளாக இருக்கலாம், எல்லாம் அந்த எங்கள் குரல் வெளியில் தெரியாத அளவுக்கு அதனை மண்ணோடு மண்ணாக புதைத்து விட்டார்கள். அதுக்கு நாங்கள் வெளிநாட்டு அரசுகளை குறை கூறுவதை விட எங்களிடம்தான் அதற்கான மிகப்பெரிய பிழைகளும் பொறுப்புகளும் நாங்கள் செய்த தவறுகளும் இருக்கின்றன. இப்ப காசாவில் இன்றும் அவர்கள் ஐசிசிக்கு கொண்டு போய் இந்த பெரிய இஸ்ரேல் அமெரிக்காவின் செல்ல பிள்ளையாக இருந்தாலும் கொண்டு போய் ஐசிசியில் இப்ப ஐரோப்பிய நாடுகள் கொண்டு போகவில்லை, ஆப்பிரிக்க நாடு தென் ஆப்பிரிக்கா தான் கொண்டு போனது. அதற்கு பிறகு இப்ப ஸ்பெயினாக இருக்கலாம், இத்தாலியாக இருக்கலாம், பல நாடுகள் இப்போது வருகின்றன. இப்ப 25 நாடுகளுக்கு நெத்தனியாவு போக முடியாது. அப்ப முதலில் ஒரு விளையாட்டாக தந்தது அப்படி எதுகள் கொண்டு போகும். ஆனால் அவ்வாறான ஒரு தொடர்பை கூட எங்களால் ஏற்படுத்த முடியாது, அவ்வாறு புதைக்கப்பட்டார்கள். ஆனால் எங்களில் தமிழ் இந்த அனைத்துலக சமூகம் ஒரு வெற்றி கண்டது. வல்லரசுகள், பிராந்திய வல்லரசும் உலக வல்லரசும் ஈழத்தமிழர் விவகாரத்தில் வெற்றி கண்டன. ஆனால் காசாவில் அவர்கள் தோற்று போய் நிற்கிறார்கள். அதாவது இங்கு பயன்படுத்திய அதே உத்தி தான், ஆனால் அங்கு பலனளிக்கவில்லை. அங்கும் கிட்டத்தட்ட 72,000 பேர் இப்போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களில் கொல்லப்பட்டவர்கள் அதை விட மிக மிக அதிகம். அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்தின் தாக்குதலால் இருந்தவர்கள் தான் கூட, ஆனால் எங்கள் தரப்பில் ஒட்டுக்குழுக்களால் கூட கொல்லப்பட்டவர்கள் ஏராளமானவர். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான செய்தி. உண்மைதான். அந்த 28 பிள்ளைகள் அன்று கூட அந்த பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கின்ற இந்த போத்தல் கூட கண்டெடுக்கப்பட்ட என்று கூறியிருந்தார்கள். சவப்பட்டி இருந்த என்று கூறுகிறார்கள். வேறு ஒரு இடத்தில் உடலை எரித்துவிட்டு அந்த கருப்பு சாம்பலாக அங்கே கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள். அந்த அடையாளம் தெரியக்கூடாது என்ற அந்த நோக்கத்துக்காக இவ்வளவு சித்திரவதை செய்திருக்கிறார்கள் என்றதை இப்பொழுது மெதுவாக தெளிவாக வெளிக்காட்டுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சர்வதேச சமூக ஐரோப்பிய நாடுகளுடைய பிரதிநிதிகள் அங்கே வருவார்கள் என்று எதிர்பார்த்தது, ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமையை காணவில்லை. இனி அதிநவீன கருவிகளை பயன்படுத்த அனுரகுமார திசாநாயக்க அனுமதி வழங்குவார் என்று எதிர்பார்த்தது, அதுக்கும் கூட அவர்கள் அனுமதி வழங்கவில்லை போல் இருக்கிறது. இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி என்னவென்றால், அனுரகுமார திசாநாயக்கா தேர்தல் காலத்தில் சொன்னவர், செம்மணி புதைகுழி தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு, டையிட்டி போன்ற பிரச்சனைகளுக்கு நீதி கிடைக்கும் என்று கூறியிருக்கின்றார். நாங்கள் பொறுத்திருந்து கையை கட்டிக்கொண்டு பார்ப்போம் அது எப்படி வருகின்றது என்று. இனி இதே நேரத்தில் அரசோக்களே, உங்களுக்கு தெரியும், நிலக்கரி முறையீடு தொடர்பாக அங்கே ஊழல் ஏற்பட்டிருந்த என்ற விடயங்கள் பேசப்பட்டது. அதனால் ஒருவர் தற்கொலை செய்தார். அது தொடர்பாக கூட நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் வருகின்றது. அதனுடைய நிலைமை என்ன? இப்பொழுது இன்னும் ஒருவரும் கூட தற்கொலை செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கிறது எனக்கு தெரியவில்லை. என்ன நிலைமை என்பதை கூறுவீர்களா? அதாவது இலங்கையில் ஊழல் என்பது புதிய அரசு கூட அந்த ஊழலில் பெரிய அளவில் ஊழலை ஒழிப்பதில் வெற்றி கொள்ளவில்லை என்றுதான் பார்க்கப்படுகிறது. இப்ப நீங்க பாத்தீங்கள் என்று சொன்னால், கடந்த வாரம், அதாவது அது ஹேக்கிங் ஒரு பிரச்சனை, அதாவது ஒரு நிதி கையாடல் தொடர்பாக ஒருவர் உயிரிழந்திருந்தார். கிட்டத்தட்ட $2 மில்லியன் கையாடியது என்று சொல்லி அவர் தற்கொலை செய்ததாக கூறினார்கள், அடித்துக் கொல்லப்பட்டதாக கூறினார்கள். இப்போது இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் சிஇஓ அவர் தற்கொலை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், அவர் இந்த ஏர்லைன்ஸ் அதன் முகாமையாளராக இருந்த போது அல்லது அதன் பணிப்பாளராக இருந்த போது விமானங்கள் வாங்கிய தொடர்பில் $2.3 மில்லியன் அவர் கையாடல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். பிணை நிபந்தனைகளை மீறியதாக கூறி கைது செய்ய முற்பட்ட போது அவர் தற்கொலை செய்துள்ளதாக கூறப்படுகிறது.
அரவிந்த டி சில்வா என்ற ஒரு கிரிக்கெட் வீரர், முன்னாள் கிரிக்கெட் வீரர், அவரின் வீட்டில் தான் அவர் தற்கொலை செய்திருக்கிறார். பிறகுதான் தெரியும் அரவிந்த டி சில்வாவின் மனைவியும் தற்கொலை செய்தவற்ற மனைவியும் சகோதரிகள் என்று கூறப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிலக்கரி தொடர்பான ஊழல் நாங்கள் இப்போது பேசியிருந்தோம். இப்போது அதற்கான ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட போவதாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்துக்கு இப்போதைக்கு ஊழலை தவிர வேறு வழிகள் இல்லை. எனவேதான் இப்போ மேதின உரையிலும் கூறியிருக்கின்றார், அதாவது இந்த ஊழல் இந்த வருடம் பெருமளவானவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்று. ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னா இந்த அரசுல ஊழல் இருக்கு. இப்ப நிலக்கரி ஊழல் கூட இந்த தற்போதைய அரசு மீதுதான் அந்த நிலக்கரி ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இப்போது போலந்து அரசு இலங்கை மீது ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு வழக்கொன்றை போட போவதாக கூறியிருக்கின்றார். அதாவது முன்னாள் அமைச்சர் டிலோன் பெரேரா கூறியிருக்கின்றார், இந்த அரசு மீது போலந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில், ஏனென்று சொன்னால் பாஸ்போர்ட் என்று சொல்ற இலத்திரனியல் கடவுச்சீட்டு விவகாரத்தில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து அவர் தொடர்பாக கூறியிருக்கின்றார். அதாவது இந்த அரசு குறிப்பாக மத்திய வங்கியின் பிடைமுறை விவகாரம் மற்றது நிதி முறைகேடுகள் குறித்த எதிர்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளை திசை திருப்ப சபாநாயகர் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். நிதி அமைச்சின் செயலாளர் மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் ஆகியோர் விளக்கும் தவறுகளுக்கு அரசாங்கம் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். இது போன்ற முறையான விசாரணைகள் நடைபெறாத வரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அல்லது விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். தற்போது நிலவும் கடவுச்சீட்டு தட்டுப்பாட்டுக்கு அரசாங்கத்தின் முறைகேடான விலை மனுகோரல் நடைமுறைதான் காரணம் என்று கூறியிருக்கிறார். அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது இந்த கடவுச்சீட்டு அச்சிடுவதற்காக டெண்டர்கள் கோரப்பட்டிருந்தது, விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தது என்று சொல்லியும் அதற்கு ஒவ்வொரு நிறுவனங்கள் 6 சர்வதேச நிறுவனங்கள் அப்ளை பண்ணியிருந்ததாகவும் அதில் போலந்து நாட்டு நிறுவனமும் ஒன்று. ஆனால் அவை எல்லாவற்றையும் எந்தவித காரணமும் இன்றி, அதாவது நியாயமான காரணம் என்று நிராகரித்து விட்டு அரசாங்கத்துக்கு நெருக்கமான ஒருவருக்கு ஒப்பந்தம் வழங்க முயற்சி செய்திருப்பதாகவும், அதாவது தங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறி போலந்து அரசு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இலங்கையில் ஒரு ஊழலான ஆட்சி நடைபெறுவதாக முறையிடப் போவதாக கூறியிருக்கின்றார். அதாவது இந்த அரசு முன்னைய அரசுகளை ஊழல்வாதிகள் என்று குற்றம் சாட்டுகிறார். அதே சமயம் தற்போதைய அரசு கூட தொடர்ச்சியாக, உங்களுக்கு தெரியும், எரிசக்தி அமைச்சர் பதவி விலகி இருந்தார். சபாநாயகர் பதவியை அந்த அரசு 1 மாதத்துக்குள்ளே பதவி விலகி இருந்தார். இன்று வரையும் அவர் தனது சர்டிபிகேட்டை காண்பிக்கவும் இல்லை. இப்போது இந்த டெண்டர் தொடர்பான முறைகேடுகளும் வந்திருக்கின்றன. அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் அது அந்த சிஸ்டம் அப்படியேதான் இருக்கின்றது. மற்றது இந்த அரசை பொறுத்தவரையும் இந்த அரசும் அதற்குள் இருந்து வந்தவர்கள் தான் என்றபடியால் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறார்கள். அதே போல இவர்கள் பழையவற்றை கிளறிக்கொண்டும் இருக்கிறார். அனுரகுமார திசாநாயக்காவுக்கான அழுத்தங்கள் மிக அதிகம். ஏனென்றால் அவரின் அரசில் இருப்பவர்கள் கூட பெருமளவானவர்கள் தொடர்ச்சியாக ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்குவது, அது மட்டுமல்லாது பல்வேறு குற்றச்சாட்டுகளில் சிக்குவது, அதை திசை திருப்புவதற்காக இந்த அரசாங்கம் முன்னைய ஊழல் குற்றச்சாட்டுகளை மட்டும் முதன்மைப்படுத்துவது, தங்களுக்கென்று ஒரு விசாரணை வந்த போது அதனை உடனடியாகவே 20 வருடம் 30 வருடத்துடன் சேர்த்து இணைப்பது, ஏதோ ஒரு வகையில் அதை கடந்து செல்வதற்கு, அதை மறைப்பதற்கு முற்படுகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இது தொடர்ச்சியாக இருந்த பொருளாதார ரீதியாகவும் இந்த அரசுக்கு கடுமையான அழுத்தங்கள் இருக்கின்றன. இப்போ என்ன சொன்னால் எரிபொருள் விலையேற்றமாக இருக்கலாம், பணவீக்கமாக இருக்கலாம், டொலர் பற்றாக்குறையாக இருக்கலாம், அல்லது உரப்பற்றாக்குறையாக இருக்கலாம். அந்த இதுகள் எல்லாம் மக்களின் அன்றாட வாழ்க்கை தரத்தையும் பாதிக்கின்றன. அப்ப இதை நிவர்த்தி செய்ய முடியாது. அது இலங்கை அரசுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும். ஆனால் மக்களை பொறுத்தவரையில் இந்த அரசு திறமையாக செய்யப்படவில்லை என்றுதான் நினைப்பார்கள். ஏனென்று சொன்னால் இந்த ஹார்முஸ் நீரிணை பிரச்சனை ஒரு உலகத்தில முதல் பொருளாதார பிரச்சனையாக மாறி இப்போது எல்லா அரசுக்கும் அரசியல் நெருக்கடியாக மாறி. இப்ப இங்கும் பார்த்தீர்கள் சொன்னால் உள்ளூராட்சி தேர்தல்கள் இடம்பெற்றிருந்தது நேற்று பிரித்தானியா.
இன்று ரிஃபார்ம் கட்சி என்ற கட்சி லேபர் கட்சியோ கன்சர்வேட்டிவ் கட்சியோ எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளி நான் கதைக்கிற வரை நேரம் வரையில் 500க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி சபைகளில் கைப்பற்றிய சபைகளின் அங்கத்துவத்தை கைப்பற்றியிருக்கின்றன என்று கூறப்படுகிறது. அப்ப எல்லா இடமும் மக்கள் ஒரு நெருக்கடியான நிலை, அது பொருளாதார நெருக்கடி, மக்கள் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தின் மீதான வெறுப்பாக மாறுகின்றது, அது அரசியல் நெருக்கடியாக மாறுகிறது. அதே ஒரு நெருக்கடியை இந்த அன்வர் அரசு இப்போது எதிர்கொண்டிருக்கின்றது. இந்த உலக ஒழுங்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பொழுது இந்த அரசியல் அந்தந்த நாடுகளில் உள்ள அரசியல் நிலைமைகளிலும் மாற்றம் ஏற்படுவது என்பதை எங்களால் தெளிவாக பார்க்கக்கூடிய எத்தனை நாடுகளில் பார்த்து விட்டோம் நாங்கள். ஹங்கேரியில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒவ்வொரு அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் அங்கே சென்று விக்டர் ஓபன் அவர்களுக்கு ஆதரவு வழங்கிய விடயங்கள் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்புடைய நிலைமை, பிரான்ஸ், ஜெர்மனி, எவ்வளவு நாடுகளில் அந்த மாற்றங்களுக்கு உறுதிப்படுத்தும் வகையில் சம்பவங்கள் நடைபெறுகின்றது. இனி அரசோகளை இப்ப தேர்தல் என்று சொல்லும் பொழுது தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் அந்த முடிவுகளும் ஒரு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. விஜய்க்கு பெரும்பான்மையை உறுதிப்படுத்த முடியாத அளவுக்கு சீட்ஸ் இல்லை என்று தேவையான 8 ஆசனங்கள் தேவையாக இருந்தது. அது இல்லாத ஒரு காரணத்தினால் அங்கே பெரிய இழுபறி நடந்து இப்பொழுது ஓரளவுக்கு அது முடிவுக்கு வந்திருப்பது போல் தருவது. இது தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள், நானும் ஒத்துக்கொள்வேன். அது அந்த நாடு எங்களுடைய நாடு வித்தியாசம். ஆனால் ஒரு நாடு, நாங்களும் அவர்களும் சில விடயங்களில் பண்பு ரீதியாக, மொழி ரீதியாக, மத ரீதியாக நிறைய ஒற்றுமை இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் நிறைய பார்க்கலாம் என்று நம்புகிறேன். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமையை? உண்மைதான். என்னென்று சொன்னால் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக மாநில அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வந்த திராவிட கட்சிகளின் வீழ்ச்சி ஒரு பெரிதாக, முதலில் இது இலங்கை ஊடகங்களில் அதிக கவனத்தை ஈர்க்கவில்லை என்றும், ஆனால் இந்த 60 வருடத்துக்கு பின்னர் திராவிட கட்சிகளை தூக்கி எறிந்தது மக்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கப்பட்டது என்று சொல்லியும், இலங்கையில் இருக்கின்ற, கொழும்பில் இருக்கின்ற பல ஊடகங்கள் இதனை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. பலவற்றில் ஆய்வுகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சட் ஜெனரேஷன், அதாவது சட் ஜெனரேஷன் புரட்சி என்று தான் எல்லா பேப்பர்களிலும் எழுதியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது பாத்தீங்கன்னு சொன்னால் 1957ஆம் ஆண்டு தொடக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்த கேரளாவில் கூட ஒரு மாற்றம் வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ஏனைய இடங்களிலும் இப்ப இந்த சட் ஜெனரேஷன் புரட்சி என்றது இங்க மட்டும் இல்லை, வங்காளதேசமாக இருக்கலாம், நேபாளமாக இருக்கலாம், அவ்வாறுதான் இடம்பெற்றிருக்கின்றது. 1977 தொடக்கம் 2011ஆம் ஆண்டு வரையும் மற்றொரு இடதுசாரி காட்சியின் கோட்டையாக இருந்த மேற்கு வங்கம் கூட பாரிய மாற்றத்தை கண்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த தமிழகத்தில் ஏற்பட்டது, அதுவும் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கின்ற முதல்வர் கூட தேர்தலில் தோல்வி அடைந்தது எல்லோரையும் ஒரு அந்த நாட்டை, அந்த தமிழகத்தை தூக்கி திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. அதாவது 1969 ஜனவரியில் முதலில் பதவியேற்ற CN அண்ணாதுரை தொடங்கி தமிழகத்தின் ஏறக்குறைய அனைத்து முதலமைச்சர்களும் தற்போதைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோசப் விஜய் சந்திரசேகரரும் தமிழ் சினிமா துறையில் குறிப்பிடத்தக்க பங்காற்றி இருக்கிறார்கள் என்றாலும், ஆனால் இது இந்த பாரம்பரிய திராவிட கட்சிகளை பின்தள்ளி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த நீங்கள் கூறியது போல இப்போது ஒரு தொங்கு சட்டசபையாக இருப்பதால் 1989 மற்றும் 99களில் பிரதமர் VP சிங், சந்திரசேகர், அடல் பிகாரி வாஜ்பேயி, தேவகவுடா மற்றும் இந்தர்குமார் குஜ்ரால் ஆகியோர்களின் அரசாங்கங்கள் தங்களின் சொந்த வெளி ஆதரவாளர்களே கவுக்கப்பட்டது போன்ற ஒரு பலவீனமாக இருக்கலாம். இருந்தாலும் விடுதலை புலிகள், அதாவது விஜயின் விடுதலை புலிகள் ஆதரவு நிலைப்பாடு மற்றும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடற்பரப்பில் நிலவும் மீன்பிடி தகராறு, மற்றது கச்சதீவு தொடர்பாக அவரின் நிலைப்பாடு எல்லாவற்றின் தொடர்பாக இலங்கை அரசு அவதானமாக இருக்க வேண்டும் என்று பல ஊடகங்கள் இப்போது இலங்கை அரசை எச்சரித்திருக்கின்றன. அது மட்டுமல்லாது இந்தியாவின் எக்ஸிம் வங்கியின் கூட்டுப்படி இந்தியா இலங்கை வர்த்தகத்தில் சுமார் 40% வர்த்தகம் தமிழ்நாட்டின் வழியாகத்தான் இடம்பெறுகிறது என்று சொல்லி,
ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த கடந்த 14 வருடங்களில் அதாவது அதன் வளர்ச்சி வந்து மிக மிக அபரிதமான வளர்ச்சியாக இருப்பதாகவும், அதாவது இந்தியாவிலேயே தமிழகம் வந்து பொருளாதார வளர்ச்சியில் மிகவும் ஒரு முக்கியமான இடத்தில் இருப்பதால் அங்கு விஜயின் ஆட்சி வந்திருப்பதும் வந்து வடக்கு கிழக்கில் அதாவது அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் 1977 முதலமைச்சரான எம்ஜி ராமச்சந்திரன் வந்ததற்கு பிற்பாடு ஈழத்தமிழர்களுக்கும் தமிழகத்துக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு பிணைப்பு மாதிரியான பிணைப்பு வந்து விடுவது தொடர்பாக இலங்கை கண்காணிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் இலங்கையின் வடக்கில் மற்றொரு மோதலுக்கு தீப்பொறியை மூட்டி விடாமல் கொழும்பு பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூட ஒரு நாளேடு, ஆங்கில நாளேடு அங்கு எழுதியிருக்கின்றது. என்னென்று சொன்னால் இப்ப இந்த விஜயின் அந்த மாற்றம் வந்து இளைஞர்களால் ஏற்பட்ட ஒரு மாற்றம், அது இப்ப தென்னாசிய பிராந்தியத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். ஏன் ஈழத்தமிழர் அரசியலிலும் கூட இதுவரை காலமும் இந்த பழைய அரசியல்வாதிகள் செய்ததை ஈழத்தமிழ் இளைஞர்களும் அதனை பின்பற்றலாம், அவர்களை தூக்கி எறியலாம் என்பதைத்தான் இந்த ஊடகங்கள் மறைமுகமாக சுட்டிக்காட்டி இருக்கின்றன. அது எனவேதான் அவர்கள் அதாவது ஜெனரேஷன் புரட்சி என்று எல்லா இடத்திலையும் அதை எழுதியும் இருக்கிறார்கள். அந்த மாற்றம் வேணும். மாற்றங்கள் வரும்பொழுதுதான் ஓரளவுக்கு அந்த ஒப்பிட்டு பார்த்து கணக்கெடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம். இல்லை என்றால் இந்த பழைய அந்த கிழிஞ்சது தொடர்ந்தும் அந்த மக்களை போட்டு சுரண்டி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த தமிழகத்தில் சுருக்கமாக தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழலுக்கு பாஜக எவ்வளவு பங்களித்திருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? விஜயின் பிரச்சாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தனது நேரடி எதிரி திமுக, கொள்கைவாத எதிரி பாஜக தான் கூறியிருக்கிறார். பாஜக அவர் எதிரி என்று தனது தேர்தல் அதாவது பிரச்சாரத்திலேயே கூறிவிட்டார். இப்ப இதில் வந்து பாஜக இப்போது இந்த விஜயின் ஆட்சியை தடுப்பதற்காக இப்ப பாஜக முதல் கவர்னர் ஆளுநர் வந்து திமுகவுடன் அண்ணா திமுகவுடன் போன் பண்ணி கதைச்சதாகவும் நீங்கள் 2 பேரும் ஏன் ஆட்சி அமைக்க கூடாது. அப்ப ஆனால் ஒன்று என்னென்றால் விஜயின் ஆட்சியை கவிட்டால் தமிழகம் ஒரு சாதாரண அங்கு யாரும் இனி ஆட்சி நடத்த முடியாது என்ற ஒரு நிலைக்குத்தான் அந்த தேர்தல் முடிவுகளே வந்திருக்கின்றது. 96 சீட்டை வச்சுக்கொண்டு கருணாநிதி ஆட்சி செய்தவர் கூட்டணி கட்சிகளை கொண்டு. இது 108 ஆசனம், 108 ஆசனத்தை எடுத்தவரை நீங்கள் ஆட்சி அமைக்க விடாமல் தடுத்தால் வந்து அது உண்மையா ஒரு ரணகலமாகத்தான் மாறும். ஏனென்றால் மற்றது தமிழகத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டால் உலக நாடுகள் அமெரிக்கா இங்கே என்று பார்த்து கொண்டிருக்கு. ரணகலமும் என்னவோ எனக்கு தெரியாத அரசு. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், இந்தியாவை எடுத்தால் எப்பொழுதும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது சொல்லுவார்கள் என்ன தெரியுமா, லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்ட். 108 ஆசனம் எடுத்தவரை மற்றவரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிட்ட இல்லை என்ற சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை. அதை மறுப்பார்களாக இருந்தால் இங்கே அவர்கள் சொல்லுகின்ற இந்த டெமோக்ரஸி என்பது ஒரு பொய்யான ஏமாத்தும் ஒரு சொற்பதமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். ஆனால் இங்கே இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு தேவையான பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் வந்து ஆதரவு வழங்குகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படியான மாற்றங்கள் வரும் பொழுதுதான் அந்த ஒரு நல்ல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கின்றது இல்லையா? உண்மைதான். அவர் அடுத்த ஜெனரேஷன் உண்மையில் ஒரு மாற்றம் வேண்டும். நீங்க பாருங்க 60 வருஷமாக மாறி 2 கட்சி என்றால் என்ன ஜனநாயகம்? அதுல என்ன ஜனநாயகம் இருக்க போகிறதுன்றது யாருக்கும் தெரியாது. மக்கள் தெரிந்த அந்த மக்கள் தங்களுக்கு அந்த இளைஞர்கள் தங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இப்ப ஈரானில அப்படித்தான் 86 வயது கமேனிய 56 வயது கமேனியாக உருமாற்ற மாதிரி தான் இங்கே நடந்திருக்கிறது. 80 வயது 90 வயது ஆக்களை இப்போது 55 வயது விஜயால மாற்றி இருக்கிறார்கள். அது நல்ல ஒரு மாற்றம். சரி, நிகழ்ச்சியை கொண்டு வரக்கூடியதாக அனுரகுமார் திசாநாயக்காவுடைய அழைப்பின் பேரில் வியட்நாம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களை சந்தித்திருக்கின்றார். இது தொடர்பாக என்ன நீங்கள் அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா?
வியட்நாமின் இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் ஒரு ஒத்துழைப்பையும், அதாவது தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் தொடர்பான ஒத்துழைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்காக வியட்நாமின் அரசு தலைவர் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். இலங்கையில் பெருமளவாக மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பும் அங்கு போடப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இலங்கை இந்த ஏனைய ஆசிய நாடுகளுடன் நேரடியாக ஒரு உறவுகளை ஏற்படுத்துவது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு, இந்தியா தனக்குள்ளால் தான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கிற நிலையில் இலங்கை அது ஒரு இறமை உள்ள நாடு. அதை செய்வது இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் இலங்கைக்கு 100 மெட்ரிக் டன் உரத்தையும் வழங்கி இருக்கிறார்கள் இலவசமாக. அது மட்டுமல்லாது இலங்கையின் தொழில்நுட்பமாக இருக்கலாம், இலங்கைக்குரிய விவசாயம், மூலிகை மற்றும் உணவு தொழில்நுட்பம், காலநிலை மாற்றத்துக்கான தொழில்நுட்பங்கள் மற்றும் இலத்திரனியல் அதாவது டிஜிட்டலைசேஷன் என்று சொல்லி பலவற்றையும், அது மட்டுமல்லாது இலங்கையின் காவல்துறையையும் பலப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரையில் தற்போது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு நிற்கின்றது. சுற்றுலா பயணத்துறையும் கடுமையாக வீழ்ச்சி கண்டுவிட்டது. இந்த நிலையில் இலங்கை தற்போதைய நிலையில் வியட்நாம் மற்றும் ஏனைய நாடுகளுடன் இலங்கை தனது வர்த்தகத்தை அதிகரிப்பது இலங்கை தற்போதைய நிலையில் தாங்கள் தப்பி பிழைப்பதற்கான ஒரு முயற்சி. அதாவது பிராந்திய வல்லரசு இலங்கைக்கும் தற்போதைய இலங்கை அரசுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் இன்னும் சுமூகமாக இல்லை. எனவேதான் இலங்கை தனது உறவுகளை ஏனைய நாடுகளுடன் வலுப்படுத்த முயற்சிக்கின்றது. அதன் ஒரு அங்கமாகத்தான் இதனை பார்க்க. பொருளாதார நிலை எவ்வாறு இருக்கிறது? பொருளாதார நிலை இலங்கையின் மிகவும் ஒரு மோசமான நிலையில் தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எரிபொருள் விலையாக இருக்கலாம், பணவீக்கமாக இருக்கலாம், மக்களின் அன்றாட வாழ்க்கை மிக மிக ஒரு கடினமான நிலையாகத்தான் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இலங்கை உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கில் கூட இந்த புலம்பெயர் தேசத்து மக்களின் போக்குவரத்து பணங்கள் அதுகள் என்று சொல்லி ஒரு தாய்லாந்தை விடவே இலங்கையில் சுற்றுலாக்கு செல்வது மிகவும் செலவு மிக்கது இப்போது ஒரு அளவுக்கு வந்துவிட்டது. அவ்வாறான ஒரு நிலைக்கு அந்த நிலத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் அது அங்கு உள்ளூரில் வாழுகின்ற மக்களுக்கு பெருமளவில் பாதிக்கும். இப்ப ஆடை ஏற்றுமதியாக இருக்கலாம். இலங்கையின் இப்ப இந்த ஹார்மூஸ் நீரிணைய என்ற பிரச்சனையால இலங்கையின் ஏற்றுமதியில் 40% பெரும் தடங்களாக இருப்பதாக கூறுகிறார்கள். அதை ஏற்றுமதி செய்ய முடியாத நிலையில் இருப்பதாக கூறுகிறார்கள். அதே போலதான் எரிபொருள் நிலையில் எரிபொருள் நிலை, விவசாயம், மீன்பிடி என்று சொல்லி எல்லாவற்றையும் கடுமையாக பாதிக்கிறது. ஆனால் சீனா இலங்கைக்கான உதவிகளை வழங்குவதால் இலங்கை ஓரளவு தப்பி பிழைக்கக்கூடிய நிலையில் இருக்கு. சிறப்பு. இன்றைய சமகால அரசியல் நிலைமைகளை, இலங்கை தீவில் உள்ள நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பாய்ந்து கொண்டுமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.